ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் சண்டே யாரெல்லாம் ஏஎஃப்டி சர்ச் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஹாப்பி மார்னிங். நான் எங்கள் பசங்கள்லாம் போனோம் பார்த்துங்க ஏஎஃப்டி சர்ச்சுக்கு. ஆனால் அந்த ஃப்ரைடே மெசேஜில் வந்துட்டு சாம் பாஸ்ட் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து சர்வம் முழுவதும் வந்து ஜனக்கூட்டம் பெருகி வழியணும்னு, அதுபோல் தான் இந்த வட்டம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ கூட்டம். யாரெல்லாம் போனீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் பார்த்துக்கோங்க. போனோடனே வந்து பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகல, ஒரு பாட்டு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ஏதோ ப்ரேயர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாம் பாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வட்டம் வந்துட்டு அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கான மீட்டிங் தான், வந்து ப்ரேயர் தான் நடந்தாங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. சத்தியம் மட்டும் நம்ம கை கொண்டோம்னா போட்டு உடச்சிருவோம். சத்தியத்தோடு கிருபையும் சேர்த்து அன்பும் சேர்த்து நம்ம இருக்கும்போது அந்த திருமண லைஃப் வந்து ரொம்பவே நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை சீரியஸ் பேசுகிறாங்க பாருங்களேன். ஆனால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லோரும் அவ்வளோ கொயட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த 1 ஹவர் எப்படி போகுதுன்னே தெரில. எனக்கெல்லாம் சீக்கிரம் போயிடுது, டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தோணுது. அவ்வளவு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிஸ்டர் வந்து வேறு கேட்டிருந்தாங்க, ஏஎஃப்டி சர்ச்சுக்கு போனீங்களா, மெசேஜ் வந்து ஏன் இன்னும் போடல, நீங்கள் போடுங்க சிஸ்டர்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும் இல்லைங்க, அதுக்காக தான். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஃபுல்லாங்க தமிழ் மெசேஜ் வந்துட்டு அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கார் புக் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்களுமே வந்துட்டு அவுட் சைடு வந்துட்டு சண்டே கிளாஸ் பசங்க எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிருபையை பற்றி, அன்பை பற்றி போதிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்தளவு வந்து காட் வந்து ப்ளஸ் பண்ணுறாரு, இன்னும் ப்ளஸ் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.